அவர்கள் அனைவரிடையேயும் தனி மனிதரின் மாண்பு, நாட்டு மக்களின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு இவற்றை உறுதிப்படுத்தும் உடன் பிறப்புரிமையினை வளர்க்கவும் உள்ளார்ந்த உறுதியுடையோராய் நம்முடைய அரசமைப்பு பேரவையில் 1949 நவம்பர் 26ஆம் நாளாகிய இன்று ஈங்கித நாள் இந்த அரசமைப்பினை ஏற்று இயற்றி நமக்கு நாமே வழங்கிக் கொள்கிறோம். இந்த முகப்புரையோட நான் இந்த உரையை தொடங்கணும்னு நினைச்சதோட நோக்கம் இந்திய நாட்டின் வடகிழக்கு எல்லையில் இருக்கக்கூடிய மணிப்பூரில் நடக்கும் வன்முறை, இன ரீதியான வன்முறைக்கு எதிராக தென்கோடியில் இருக்கக்கூடிய தமிழகம் அந்த வன்முறையை தடுத்து நிறுத்தக்கூடிய இந்த ஒற்றுமை கொள்கையை நடத்துறதில்ல. இதுதான் இந்த அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரை நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிற விஷயமா நான் பார்க்கிறேன். ஸோ இந்த முகப்புரையை நான் வாசித்ததுக்கு 2 காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, இந்த பிளவுபட்ட இந்திய சமூகத்தை ஒன்றிணைக்கிற நமக்கு இருக்கிற, அதாவது துண்டு துண்டா இருக்கு இந்த பிளவு, சாதி மதம் இன ரீதியா இந்த பிளவு ரொம்ப கூர்மைப்பட்டிருக்க இந்திய சமூகத்தை ஒன்றிணைக்கிற ஒரே கூறாக இந்த அரசமைப்பு சட்டம் நம்மிடையே ஒரே ஆயுதமாக இருக்கிறது. அதை நாம நம்மளோட எல்லா இயங்கு தளங்களிலும் நாம் அதை முன்னிறுத்தி தான் செயல்படணும் அப்படிங்கிறத பறைசாற்றுவதற்காக இந்த முகப்புரையை நான் வாசித்தேன். 2வது காரணம் இன்னைக்கு இருக்கிற கால சூழல், இன்னைக்கு இருக்கிற இந்த சர்வாதிகார ஆட்சி முறையில நம்மை இந்த பிளவுபட்ட சமூகத்தில் வாழ்கிற ரொம்ப ஒரு பரிதாபப்பட்ட குடிமக்களான நம்மை அரசமைப்பு சட்டம் பாதுகாத்துக்கிட்டு இருந்த ஒரு காலம் போய் இன்னைக்கு அதை நாம் பாதுகாக்க வேண்டிய ஒரு ஆபத்தான சூழ்நிலையை இந்த பாஜக அரசு ஒரு நெருக்கடியை நமக்கு உருவாக்கி இருக்கு. ஸோ இப்படியான ஒரு தருணத்துல அரசமைப்பு சட்டத்தை இப்ப நடக்கிற இந்த தேர்தலே அரசமைப்பு சட்டத்தை காப்பதற்கான ஒரு போர் மாதிரி தான் அந்த சூழல் இருக்கு. ஸோ நாம இந்த தருணத்தில் எங்கெல்லாம் முடியுமோ நம்ம அந்த ஜனநாயக சக்திகள் இயங்குகிற எல்லா இடங்களிலும் அரசமைப்பு சட்டத்தை நாம் முன்னிறுத்தணும் அப்படிங்கிற காரணத்துக்காகவும் இந்த நிகழ்ச்சியை நான் இதை வாசித்து தொடங்கி இருக்கிறேன். 251 பக்கம் அரசமைப்பு சட்டம் இருக்கு அப்படின்னா அதுல இந்த ஒரு பக்கம் போதுமானது. நாம எப்படி வாழணும் அப்படின்றத, இந்திய மக்கள் பல்வேறு மொழி இனம் சாதியா பிரிஞ்சிருக்க இந்திய மக்கள் எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிகாட்டுதலை இந்த ஒரே ஒரு பக்கத்தின் மூலமா நாம புரிஞ்சுக்கலாம். இதை பின்பற்றி நடந்தாலே இந்திய சமூகம் ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப சமாதானத்தோடையும் இயங்க முடியும், வளர முடியும் அப்படிங்கிறத என்னால உறுதியா நம்ம சொல்ல முடியும். ஆனா பிரச்சனை என்னன்னா, நாம இந்திய அரசமைப்பு சட்டத்தை அவ்வளோ நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட உயிர்நாடியா இருக்க வேண்டிய விஷயத்தை நாம அவ்வளவு சீரியஸா நம்ம எடுத்துக்காம அது எங்கேயோ மேடைகள்ல பேச வேண்டிய விஷயமா மட்டுமே அதை நாம வச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு அவல நிலை தான் இன்னைக்கு அதோட ஆபத்துக்கு காரணமா இருக்கு. ஸோ அம்பேத்கர் சொன்ன சோசியல் டெமோக்ரஸி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கி சமர்ப்பிச்சு அவர் ஆற்றின முறையில ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டு சொல்றாரு. இந்திய மக்களாகிய நாம் இன்று ஒரு முரண்பாடான வாழ் சூழலுக்குள்ள நம்ம போறோம். அது என்னன்னா, நம்மளோட அரசியல் தளத்துல ஜனநாயகம் இருக்கும், ஆனா சமூக தளத்துல ஜனநாயகம் இருக்காது. இந்த முரண்பாட்டை நாம எப்படி சமாளிக்க போறோம்னு சொல்றாரு. அதுக்கான ஒரு வழிமுறை தான் சமூக தளத்தில் ஜனநாயகத்தை உருவாக்குவதற்கான ஒரு வழிமுறை தான் இந்த அரசமைப்பு சட்டத்தின் இந்த முகப்புரை. இன்னைக்கு மணிப்பூருக்காக நாம பேசுறோம் அப்படின்னா அந்த உணர்வை நாம் எப்படி வகைமைப்படுத்துவது? அது ஒரு தேசிய உணர்வு. அதை அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். நாம ஒரு தேசிய சமூகம், அது ஒரு தேசிய உணர்வு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஆனா இன்னைக்கு தேசியம், தேசம், தேசிய ஒருமைப்பாடு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் ஒரு கெட்ட வார்த்தை ஆயிடுச்சு. நம்மளாம் அதை சொல்லவே முடியறது இல்லை. ஏன்னா அவங்க பேசுற தேசியம்ங்கிறது
ஒரு எதிர்மறையான ஒரு பெசிமிஸ்டிக்கான தேசியமா வந்து இருக்கு. ஆனா நாம கட்டமைக்க நினைக்கிறது வந்து அண்ணல் அம்பேத்கர் சொன்ன வந்து ஒரு பாசிட்டிவான தேசியம். இந்த பிளவுபட்ட இந்திய சமூகம் வந்து ஒன்றிணைவதற்காக அவர் பேசி, அவர் பல இடங்கள்ல வந்து இந்த தேசிய உணர்வு, தேசிய சமூகமாக நாம எப்படி உருவாகணும் அப்படிங்கறது குறித்து நிறைய வந்து பேசியிருக்காரு. 1929 சைமன் கமிஷன் முன்னாடி அவர் சமர்ப்பிச்ச அறிக்கையில இந்த மக்களுக்கு, அதாவது இரட்டை ஆட்சி முறையை பற்றி முடிவெடுக்க சமர்ப்பிச்ச அந்த அறிக்கையில வந்து அவரு இந்த மக்களுக்கு, இந்திய மக்களுக்கு தாம் ஒரு தேசம் என்ற உணர்வை வந்து ஊட்ட வேண்டியதுதான் இந்த தருணத்தோட முக்கியமான தேவை. நம்மளோட முக்கியமான பணி வந்து அதுவாக தான் இருக்க முடியும். முதல்ல வந்து நான் வந்து ஒரு ஹிந்து, அப்புறம் நான் வந்து முஸ்லிம், முதல்ல நான் ஒரு இந்தியன், அப்புறம் நான் ஒரு ஹிந்து முஸ்லிம், இல்ல இந்த சாதி அப்படின்னு இல்லாம இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் இந்தியன்ஸ் லாஸ்ட், நான் முதலும் கடைசியுமாக ஒரு இந்தியராக இருக்கணும் அப்படிங்கிறத, அந்த எண்ணத்தை, அந்த உணர்வை உருவாக்க வேண்டியதுதான் இந்த தருணத்தோட முக்கியமான தேவைன்னு 1929 வந்து சொல்றாரு. இதையே தான் வந்து அவரு அரசியல் நிர்ணய சபை முன்னாடி 1930 பேசும்போதும் இந்திய மக்களை அவர் வந்து பல்வேறு இனக்குழுக்கள், ஹெட்ரோஜீனியஸ் மாஸ் அப்படின்னு சொல்றாரு. பல்வேறு இனக்குழுக்களா பிரிஞ்சிருக்கிற இந்த மக்கள் கூட்டத்தை வந்து நாம ஒரே முடிவை எடுக்க வைத்து ஒற்றுமை நோக்கிய பாதையில நடக்க வைக்கிறது தான் இன்னைக்கு நமக்கு இருக்கிற ஒரு பெரிய சவால் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த 75 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவுல அந்த ஒற்றுமையை வந்து நாம ஆட்சியாளர்களும் சரி மக்களும் சரி நாம மதிக்கவே இல்லை அப்படிங்கிறத தான் வந்து இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்க எல்லா விதமான சாதிய மத ரீதியான இன ரீதியான அத்தனை பிரச்சனைகளும் வந்து நமக்கு உணர்த்துது. ஸோ இந்த சூழ்நிலையில காஷ்மீர்ல ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா, எந்த மத பிரச்சனை, சாதி பிரச்சனை எதுவா இருந்தாலும் கான்ஸ்டிடியூஷனை மதிக்கக்கூடிய மக்கள் எந்த மூலையில இருந்தாலும், இந்திய சமூகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அதற்கு எதிர்வினையாற்ற வேண்டிய தேவையும் கட்டாயமும் வந்து இருக்குங்கிறத இனிமேலாவது நாம புரிஞ்சுக்கிட்டு ஒருமித்த ஒரு நிலைப்பாட்டோட செயல்பட்டா மட்டும்தான் மீண்டும் மீண்டும் வந்து இந்த இந்துத்துவ பாசிச சக்திகள் வந்து இந்த நாட்டை துண்டாடும் கொடுமை வந்து முடிவுக்கு வரும். இப்ப மணிப்பூர்ல வந்து ஒரு வருஷமா வன்முறை நடந்துட்டு இருக்கு. ஆனா அதை இந்த பாஜக அரசாங்கம் தடுத்து நிறுத்துவதற்காக, மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி செய்யக்கூடிய இந்த பாஜக அரசாங்கம் அதை தடுத்து நிறுத்துவதற்கான எந்த முயற்சியும் எடுக்கல அப்படிங்கிறத வச்சு நாம வந்து இந்த ஒரு ஆபத்தான ஒரு போக்கை வந்து நாம புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஒற்றுமையா செயல்படணும். அதுக்கான ஒரு முன்னெடுப்பு தான் இந்த ஒற்றுமை கொள்கை. இது வந்து அடுத்த கவர்மெண்ட் எப்படி இருக்கும்லாம் நமக்கு தெரியாது. எந்த கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்தாலும் நாம எல்லாம் ஒரு கான்ஸ்டிடியூஷனை மதிக்கிற ஒரே நாட்டின் மக்கள் என்ற அடிப்படையில தொடர்ந்து சாதி ரீதியா மத ரீதியா இன ரீதியா நடக்கிற எல்லா வன்முறைகளுக்கு எதிராகவும் நாம வந்து ஒன்றிணைந்து குரல் கொடுக்கணும், நிற்கணும் அப்படிங்கிற கோரிக்கையோட நான் வந்து பேச்சாளர்களை பேச அழைக்கிறேன். முதலாவதாக மணிப்பூரில் இருந்து வந்திருக்கும் ஊடகவியலாளர் மேக்பீஸ் சிக்லு அவர்கள் இங்கே நமது உரையை வழங்கவிருக்கிறார். மேக்பீஸ் வந்து ஒரு சுதந்திர ஊடகவியலாளர் மற்றும் ஆய்வாளர். 2015-16 வருடத்திற்கான பாலின விழிப்புணர்வு குறித்த லாட்லி ஊடக விருது பெற்றவர். இவரது கட்டுரைகள் எக்கனாமிக் டைம்ஸ், வாய்ஸ் இந்தியா, பிரிண்ட், ஏசியா டைம்ஸ், நியூஸ் லாண்ட்ரி, கேரளம் உள்ளிட்ட பல்வேறு நாளிதழ்களிலும் இணைய பத்திரிகைகளும் வெளியாகி இருக்கின்றன. மணிப்பூர் பத்தியும் எக்ஸ்டென்சிவா வந்து மேக்பீஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க என்னன்னா, முதல்ல அவங்கள பேச வைக்கிறதுக்கான காரணம், நமக்கு இந்த மைய நீரோட்ட ஊடகங்கள் உண்மையிலேயே அங்க என்ன நடந்தது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த குக்கி பெண்கள் அந்த பாலியல், அவங்க மீது நடந்த பாலியல் தாக்குதல் தான் பொது மக்களுக்கு வந்து மணிப்பூரோட பிக்சரா இங்க கிடைக்குது. பட் அதுல இருந்து நீங்க எத்தனை மடங்கு, 1000 மடங்கு, லட்சம் மடங்கு கூட இங்க நடக்கிற வன்முறைகளை நாம மல்டிப்ளை பண்ணி புரிஞ்சுக்கணும். அதை பத்தி எடுத்து சொல்வதற்காக, விரிவாக பேசுவதற்காக
மேக்பீஸ் அவர்களை அழைக்கிறேன். But yes, I'm very happy to be here. I think I should do all my, sort of customary salutations. So, vanakkam, as they say out here, in my, Kukizo dialect, we say chibai to everyone, which is also a form of greeting, a way of saying good afternoon. உங்கள் அனைவருக்கும் வணக்கம். குக்கில ஜிபாய் 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 உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. I am very, very privileged to be here in this dais, sharing this space in a solidarity space that I never imagined that I'd be coming all the way down south, for something that has happened in the northeast. I think that's something that really is beyond my wildest dreams. வடகிழக்கு பகுதியில் நடக்குது, நம்ம தெற்கு பகுதியில் இந்த ஒற்றுமை ஆதரவு கூடுகை நடக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. It's been a year, and in fact more than a year now. More than 200 people have died. Official figures are saying about 223 to about 30 people. More than 60,000 people have been displaced. They've been displaced both internally in the state as well as have been displaced in other states, whether in Assam, Mizoram, even for that matter, other Arunachal, other states in the region, also as far as Delhi or Calcutta. more than 230 பேருக்கு மேல இறந்துருக்காங்க. அதாவது அபிஷியலான புள்ளிவிவரப்படி பார்த்தீங்கன்னா அது அவங்க அப்படி சொல்றாங்க. அப்புறம் பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இடம் பெயரப்பட்டிருக்காங்க. அது வந்து வெறும் வடகிழக்கு பகுதியில் மட்டும் இல்லை, ஸ்டேட்ல மிசோரம், அருணாச்சல் பிரதேசம் இந்த மாதிரி பகுதிகளில் இருக்கும் இந்த பாதிப்புகள் இருக்கு. I can recall speaking to a lot of people who were stuck in the early days this time of the year last year, when they were even booking tickets as far as to come to like Thiruvananthapuram for like tickets which were like 70,000 rupees, or even to come to Chennai because they were that desperate to just get out of the state. ஸோ போகிற வருடம் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் திருவனந்தபுரம் பகுதியில் இருக்கவங்க வரதுக்காக பல ஆயிரம் ரூபாய்கள் செலவு பண்ணியிருந்தாலும் அவங்களுமே இங்கே வர முடியாத சூழலில் மாட்டிட்டு இருந்தாங்க. But despite these very, very disturbing figures and the stark reality of a conflict that continues to happen in my home state in Manipur, there is no such solidarity event that was organized in the northeast. ஸோ மணிப்பூர் என்னுடைய மாநிலத்தை இடத்துல பார்த்தீங்கன்னா நடந்த இந்த வன்கொடுமைகளுக்கு வந்து எந்த ஒரு வகையான ஒற்றுமையாகவும் நடைபெறல. And that is largely because of two reasons, if I had to very quickly get into it. One, that BJP has completely taken over the region. They have completely seeped into, the idea of Hinduism or Hindutva in a very caste-based manner. And the other reason also is somewhere that, we, as much as we say that we care about each other in the northeast, we all look out for each other. In this moment where there is a conflict going on, and it's something that everyone knows is a state-sponsored conflict, everyone is a little scared to take a side. They don't want to show that they are pro-Kuki or they are pro-Bebe. ஸோ இரண்டு மிக முக்கியமான காரணங்களாக இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கமே கட்டுப்படுத்தி விடப்பட்ட வன்கொடுமைகள், அப்புறம் மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒற்றுமையுமே அவங்க பிரித்தாளுக்கு சூழ்ச்சியில அதை வந்து செயல்படுத்துறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவு தெரிவிக்கும் சூழல் கூட அங்கே இல்லை. அப்படி ஆதரவு தெரிவிக்கும் அவங்களுக்கும் ஆபத்து நிலவக்கூடிய சூழல் தான் இருந்துச்சு. But I'm not here today as a representative of any one community. I, of course, do belong to the Kuki-Zo community, but I do not come here representing them or as a journalist from that community. I am someone who's been reporting in the Northeast since at least 2016, and I come and bring to you my collective experience as someone who has observed the things that have, how the region has changed and how it has come to this situation in Manipur. குறிப்பாக நான் குக்கி இனத்தை சார்ந்த ஒரு பத்திரிகையாளராக இருந்தாலும் நான் வந்து எந்த ஒரு குறிப்பிட்ட குழுவை சார்ந்து நான் இங்கே பேச வரல. நான் 2016 பத்திரிகையாளராக பல வித பதிவுகளை நான் மேற்கொண்டிருக்கேன். அந்த சூழ்நிலையில என்னென்ன மாதிரி பிரச்சனை ஏற்படுகிறத நான் உங்களோட பயிர்ந்துக்க தான் வந்திருக்கேன். அவருடைய குறிப்பிட்ட இடத்தை நான்
ரெப்ரசென்ட் பண்ண வரல. I think there's a lot of constantly, even like 1 year since the whole, conflict began. And I'm someone who's been seeing it unravel for at least the first 8 to 10 months online. Because unlike people out here, let's say like Grishma, who've obviously been very dedicated and committed to going on the ground, it has been extremely difficult for me to access my own state. After the conflict began, people from the Kuki-Zo tribal community have not been able to land, basically access the airport. So for us to go to our own state either means going from Nagaland or going from Mizoram. I think there are some pictures here from Manisha Mondal you can please check out, which details the journey that you have to take to get to our own homeland. அங்கே ஏற்பட்ட பாதிப்புகளையும் குழப்பங்களையும் எந்த ஒரு பத்திரிகை ஊடகமும் அதை வெளிப்படுத்தல. நான் அது சம்பந்தப்பட்ட ஒரு ஊடகவியலாளராக வெளியே இருந்துமே நாகாலாந்துல இருந்து அல்லது மிசோரம்ல இருந்து அங்கே போறதுக்கான பயணத்துக்கான விஷயங்கள் இங்கே தடைப்பட்டு இருந்தது. அதனால முக்கியமா அங்க நடந்த விஷயங்கள் எதுவுமே ஊடகத்துக்கு அதிகமா வெளியே வராம இருந்துச்சு. Yes, but the fact here is that as I've seen it happen, whether online or in person, there's a constant fixation about showing or proving, and this is true on both sides, that which side has suffered more, which community has suffered more. There's a constant oppression Olympics that's been going on, and it is this fixation on claiming greater suffering, which is, I feel, one of the biggest failures of the conversation around Manipur violence. இணையதளத்தில் வந்த விஷயங்களுமே உண்மையிலே பாதிக்கப்பட்ட இன மக்களை பற்றி இல்லாமல் மாறாக தான் இருந்துச்சு. அது உண்மையிலேயே என்ன நடக்குதுங்கிறத செய்தியை மக்களுக்கு தெரிவிக்க முடியாத ஒரு சூழல் தான் இருந்துச்சு. And the reason for this is very clear. Even though these questions have been asked by journalists to many leaders, community leaders on both sides, there's conflicting, narratives and people that they blame. If you ask the Meiteis, and the reason, the answer usually is they'll point their fingers at the central government or at Modi or at Amit Shah. Amit Shah actually came the one time, sometime in late May, and he promised to come again next month. He hasn't shown his face for like more than 11 months since then. ஸோ பாதிக்கப்பட்ட தலைவர்களை நம்ம சந்திச்சு அவங்கள விளக்கி கேட்கும் பொழுதும் அவங்களுமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் படை சொல்லிட்டு தான் இருந்தாங்களே தவிர அல்லது அரசையும் மோடி அவர்களையும் அமித்ஷா மாதிரி ஆட்களையும் அவங்க குறை சொல்லிட்டு இருந்தாங்களே தவிர உண்மையான நிலவரங்கள் யாருக்கும் தெரிவிக்கப்படல. நடுவில் அமித்ஷா அந்த அங்கே வருகை புரிந்திருந்தாரு, திருப்பி அவர் வருவதாகவும் சொல்லியிருந்தாரு, அதுக்கப்புறம் அவர் வரல. But the thing again here, the issue with this kind of positioning of only blaming the center is that for a lot of Meitei people, or at least the narrative that I have seen them or heard them kind of constantly narrating, is that there is a lack of accountability, centered on the state government or the chief minister, who in this case, and if you look at the chain of command, it is the state government or the chief minister who is the executive in the state, and there is no blame put on him. He is often in fact described as a scapegoat. பொதுவாக அவங்க மத்திய அரசு தான் அதிகமாக குறை சொல்லிட்டு இருந்தாங்க தவிர அந்த மாநிலத்தை ஆண்டுட்டு இருக்கிற பிஜேபி அரசையும் அந்த முதல்வரையும் அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் அவரை பற்றி குறிப்பிடல. குறிப்பாக மெய்கி இனத்தை சார்ந்தவர்கள் தவறான சித்தரிப்பு தான் வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க. The narrative often from the Kuki-Zo side is that it is only and only the state government to be blamed, as of course they are technically correct that the whole power and the executive control is with the state government, it is with the CM. When often asked about the fact that there's been so much passage of time, I mean, initially at least there was some hope that they kept. You can expect them to keep from the central government in terms of intervention, but repeatedly we have seen all of their requests for intervention, whether it is to impose presidential rule or whether it is to lift AFSPA or from the entire state or impose AFSPA of the entire state, all of these requests have been repeatedly failed.
yet they do not ever still, I mean the leaders from the Kuki-Zo community question or really criticize the central government. ஸோ அதே நேரத்துக்கு அதிகமாக பாதிக்கப்பட்ட குக்கியினத்தை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்க சென்ட்ரல் அதிகமாக மத்திய அரசு அவங்க குறைக்கிறாங்க அங்கே ஆண்டுட்டு இருக்கிற அந்த மாநில அரசு தான் அவங்க வந்து ஏன்னாவும் பிஜேபி அரசுங்கிறதால அந்த அரசை வந்து அவங்க நிறுத்திட்டு அதாவது மத்திய அரசோட இன்டர்வென்ஷன் இருக்கணும்னு அவங்க விரும்பினாங்க இவங்க அதை தான் வந்து அதிகமாக அவங்க வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க. The blame, as you may all understand and follow, obviously lays on both sides, on both these figureheads that we're talking about. The fact that in the first week of May, when essentially there was a massive, the nature of this conflict was more of a, it was actually more of a riot, more of a civilian conflict. It was more attacking houses and attacking villages and things like that, and much less a civil war. It hadn't mutated into a civil war as yet. Back then, this is state government figures that was given to Reuters that said that 77 Kuki-Zo people had died versus 11 Meiteis. மே மாதத்தின் ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த போராட்டம் வந்து ஒரு வன்முறையாகத்தான் கட்டவிழ்த்து விடப்பட்டிருந்தது. அதாவது வீடுகள் அடிக்கிறது, பொது இடங்கள் அடிக்கிறது இந்த மாதிரி தான் தாக்கிட்டு இருந்தாங்க. So this is not a coincidence. It's not a mere, it's not a mere like figure to just throw out to say that yes, there were lesser people who died on the Meitei side. It was a purposeful thing. The seat of power in Manipur is in Imphal, in the capital. As you would understand in any other state as well, where the capital rests and the communities that live around the capital are the ones that hold and wield the power. It is the same in the case of Manipur as well. Apart from numerical numbers of majority, the power and influence also of the Meitei majority is visible in the number of assembly seats they have. It is also visible in their level of education and their socio-economic power. பொதுவாக அந்த தலை நகரத்தை சுற்றி வாழ்ந்துட்டு மக்களுக்கான பாதிப்புகள் தான் ரொம்ப எளிமையாக அவங்க வந்து எண்களாக குறிப்பிட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மையான பாதிப்புகள் அங்கே யாருக்கும் வெளிப்படுத்தப்படல. However, it's also true that without the central government agreeing to everything that's happening in Manipur by silent omission or by silent commission, as they say, it wouldn't have continued for this long and wouldn't have just gone on. This is something where the central government is very involved, as well as in fact more than in many ways can be also argued perhaps even more guilty than the state government. ஸோ மத்திய அரசின் தலையீடு இருந்திருந்தால் நிச்சயமாக இதை வந்து கட்டுப்பாடுகள் கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அதிகமாக மாநிலத்தை ஆளும் மீது தான் அதிகமான கவனம் செலுத்தப்பட்டிருக்கு. Just before the state went into polls in 2 phases, Amit Shah made a half-day visit to Manipur, and only to the Imphal Valley, and that's where he basically said that he practically said we've given you everything. For one, he promised and he sort of proclaimed that there would never be any splitting of the state. There would be no such division of the state, and that is the one key demand of the Meitei majority. But he's also reiterated, and that's true, that whether it were demands of not extending the suspension of operation with the Kuki-Zo militant groups, or whether it was ending the free movement regime in the border shared with Myanmar, all of these demands were actually, for the time being, at least until election happens, agreed to, which were coming from the Meitei group. ஸோ ஆரம்பத்தில் மாநிலத்துக்கு 2 குழுக்களாக அவங்க செயல்பட்டப்போ அமித்ஷா வந்திருந்தாரு. நிச்சயமாக இந்த மாநிலம் 2ஆக பிரிக்கப்படாதுங்கிற வாக்குறுதியை கொடுத்தாரு. ஆனால் உண்மையான பிரச்சனை மியான்மர் பார்டரில் நடந்த விஷயங்களா இருக்கட்டும், மற்ற விஷயங்களையும் அப்படி சந்தேகக்கிடமான அதாவது பிரச்சனைகள் ஏற்படுத்துறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிற முக்கிய மக்களுக்கு மத்தியில் என்ன நடக்குது அல்லது அமைதி கமிஷன் நம்ம ஏற்படுத்தி அதற்கான தீர்வுகளை காணலாம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. So both sides have suffered. There's no disputing that, and both sides suffer in their own unique ways. But here is very important, as in any war and as any conflict, to be able to see which side
is, sort of essentially suffering on account of the violence or which has been suppressed, and which side, or at least which side is patronized, which side is being shown as to be the protector. Even as we know, like we see all over the country, and these attempts are also being made in the elections in Tamil Nadu to, kind of appeal to kind of invigorate this supremacy of the Hindu upper caste identity. So it is not to say that, even for that matter, that Hindu upper caste would not suffer in what would be the, the BJP idea of a Hindu Raj. But it is happening in their name. It is something that, it is a politics that is meant to patronize them, and it is a politics that's meant to suppress the minorities. ஸோ உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு ஒரு வெளிவரதுக்கு முன்னாடி தமிழகத்தில் நடந்த அந்த முன்னெடுப்புகளாக இருக்கட்டும், அல்லது உண்மையிலேயே இந்துக்களாக இருக்கிறவங்க வந்து ஆதிக்கமாக இருக்கிறாங்களா அப்படின்ற செயல்படுறாங்கன்றது உண்மையை வெளிக்கொள்வதற்கு அதிகமான முயற்சிகள் எடுக்கப்பட்டன. Someone posted on Twitter recently that this whole politics that the BJP is playing everywhere is not a Hindu-Muslim polarizing campaign, it's an Islamophobic campaign. And that's something that I've seen throughout the time in Manipur. It is not a Meitei Kuki-Zo polarizing campaign, it has always been a Kuki-Zo vilification campaign. ஸோ அதிகமாக நடந்த பிரச்சாரங்கள் கூட இது வந்து இந்துக்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் அவங்க மீது வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சாரங்கள் தான் இருந்தது தவிர உண்மையான நிலவரம் என்னன்னு யாருக்கும் தெரியல. And this vilification has been going for a very long time. I will not go too much into the background of it, but as many people out here have reported, and it's been, said a lot, and continues to be said, I would really expect, I would really, in fact, encourage you to speak to any of your Meitei friends or any of your Meitei leaders for that matter, thought leaders, and, and ask them, where do these terms like illegal immigrants, narco-terrorists, poppy cultivators, where do they come from? உண்மையிலே பிரச்சனையாக குறிப்பிடப்பட்ட அந்த அதாவது எல்லை தாண்டி வந்தவர்கள் குறித்தோ இல்லை போதை பொருட்கள் பயிரிடுவது குறித்தோ அதுக்கான எந்த ஆதாரமும் அங்கே இல்லை. Both sides in a state like Manipur, I've always maintained that there are no virgins. Everyone's got their hands soiled. Everyone's got their everyone's knee deep in all kinds of drug business and all kinds of scrupulous kind of money, and that has been the reality. So whether you talk about militancy, whether you even talk about illegal immigration, all of which exist, as well as poppy cultivation or drug business, everyone has their hands dirty in this. ஸோ உண்மையிலே பார்த்தோம்னா அந்த போதை சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும், இல்லை சட்டத்துக்கு பிறகாக நாட்டு எல்லைக்குள்ள வந்தவங்களை பார்த்து இருக்கட்டும், இவங்க மட்டும் இல்லாமல் எல்லோருக்குமே இதில் பங்கு இருந்துச்சுங்கிறது தான் உண்மை. Yet, despite this, what we're seeing is that there is, a full vilification happening of only militant groups that belong to one ethnic group. That is the only people who are being vilified. And at this point, what we've seen in a place like Manipur is where in the valley there is no AFSPA, and they've been, I'm sure everyone knows that the anti-AFSPA movement in the valley is a very, very old and very long one. Yet, despite, the fact that there are valley-based groups openly roaming around, brandishing their guns, there has been no revisit of whether you need the disturbed areas tag in the valley. However, AFSPA is something that continues to exist all over the hills where the tribals live. ஸோ உண்மையான வன்முறையாளர்கள் யாருன்னு தெரிஞ்சாலும் அவங்க கட்டமைத்து விடப்பட்டு தான் ஒரு சுதந்திரமாக அங்கே சென்று துன்புறுத்தல்களை ஏற்படுத்திட்டு இருந்தாங்க. Sorry, should I say second part? I was saying that even though there is violence everywhere, the rules of engagement, that is AFSPA, which AFSPA gives this power to the security forces, central security forces, to fire or arrest on suspicion, right? So that power is there in the hills for the tribals. That power the security forces do not have for Meiteis in the valley. Special forces.
I'll just repeat that. That's the Armed Forces Special Powers Act. Yeah. It is a law that has been in place in the many northeastern states for the longest time to curb insurgency, to stop insurgency. What the central government has done is it gives army, it gives central security forces the power to fire, shoot, kill or arrest, detain anyone on suspicion of being an insurgent or being a militant. So this power, this law has been in place for the longest time in Manipur starting from 1958. That is how long this power has been. ஸோ சந்தேகத்தில் இருக்கிறவங்க வந்து தாக்கல் அப்படிங்கிற அந்த ஆயுத சுதந்திர அந்த சட்டம் வந்து அங்கே இன்னுமே செயல்பாட்டில் தான் இருக்கு. Yet, in this current situation, in the last year, AFSPA has been removed from the valley, but it has not been removed from the hills. However, violence is going on everywhere. ஸோ அந்த ஆயுத சட்டம் வந்து பள்ளத்தாக்கிலிருந்து நீக்கப்பட்டிருக்கு, ஆனால் அந்த மாநிலத்திலிருந்து நீக்கப்படல. மணிப்பூர் நீக்கப்படல. So that is the kind of like differential treatment that we're seeing between the hills and the valley, between the tribals and the non-tribals. And the funny thing about the whole thing is that this entire conflict or the violence, the trigger for this entire conflict and violence is because the Meiteis were demanding tribal status. I'm sure they can have tribal status, but would they want AFSPA also? ஸோ மேய்க்கு வந்து தனக்கு வந்து பழங்குடியினர் அப்படிங்கிற அந்த அடையாளத்துக்காக தான் அவங்க போராடிட்டு இருந்தாங்க. However, I would just like to give maybe 2 minutes to just talk about this whole, policy of national security at least the central government has. Because this goes beyond BJP. BJP is not the source of all our evils and all our problems. They only capitalize on something that is pre-existing, whether it's pre-existing ethnic fault lines, pre-existing caste prejudices and biases, and especially in the case of counter-insurgency in this country, and because I've reported a lot on that, I think that it's also important to highlight and talk about the problems within this counter-insurgency strategy. ஸோ இனரீதியான அந்த பாகுபாடுகள் பிரச்சனைகளுக்கும் மத்திய அரசுடைய நேரடி தொடர்பு இல்லாமல் இருந்தாலும் இப்போ நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு முக்கிய காரணமாக இருக்காங்க. The strategy itself is very flawed. We've been hearing, I'm sure for the longest time, many of you have heard about peace agreements in the Northeast. It's like always peace agreements, this peace accord is signed, that peace accord is signed. I mean, these are all followed by some insurgency happens, this group, that group. There are of course many factions, many splinter groups, but there's always some sort of peace agreement that is signed. ஸோ அவசர காலங்களில் ஏற்படக்கூடிய சமாதான உடன்படிக்கையில வந்து அப்பப்போ போடுவாங்க, அதுக்கான முழுமையான செயல்பாடு இல்லை. But I think actually these peace agreements are nothing but pacifiers. They're like daily pacifiers basically, especially when you talk about for scheduled tribe, for tribals who have been staying and who've been also part of different kind of separatist movements or insurgency movements. Many of these movements end up actually being about, asserting their own rights and asserting autonomy. That's what there's a little difference. I'll just have to make this clarification, otherwise people don't understand. There are two kinds of insurgency movements that have essentially happened in the Northeast. There's one kind where there is largely a majority in its hand, and they want to really separate from the country. This is like whether you talk about the Assam movement, you talk about the valley-based insurgent groups, or for that matter, you also talk about the Mizo insurgency. In all of these cases, they truly wanted to secede from the country. ஸோ ஒரு குழு மக்கள், அதாவது Mizos, Assamese, and Manipur. ஸோ மீசோஸ், அசாமீஸ், அப்புறம் மணிப்பூர் மக்கள் வந்து தனியாக போகணுங்கிற அந்த முயற்சியில் ஈடுபடுறாங்க. அதாவது எப்பப்போ பிரச்சனை நடக்குதோ அப்போ மட்டுமே, அதாவது அங்கே இருக்கிற மக்களை சமாதானப்படுத்துவதற்கு மட்டுமே அந்த அமைதி உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டிருக்கு. நீண்ட காலமாக எந்த தீர்வு எடுக்கப்படல. But if you look at many of the groups or many of the movements which are led by smaller tribes in the region, whether it is the Kuki-Zo, whether it's the Boros in Assam,
whether it's the Brus, or the tribals in Tripura, whether it is even the Mar, for that matter, Mar tribe in Mizoram. All of these smaller insurgency movements are actually not about separating from the country. It is because they are being drowned out by the majoritarian or the majority in that particular state. That has been one. That is one important, let's say, fact which has been missed by many people. ஸோ அதாவது தனிப்பட்ட சிறு சிறு பழங்குடி மக்கள் வந்து அவங்க தலைமையில் நடப்பது வந்து அவங்க நிச்சயமாக அந்த மாநிலத்தை விட்டு தனிமையாக இருக்கணும்னு அவங்க எப்பவுமே அது அவங்க முன்னெடுத்தது இல்லை. ஆனால் அவங்களுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் வந்து அதாவது மெஜாரிட்டி பீப்புளால் எடுக்கப்பட்டிருக்குங்கிறது தான் உண்மை. But see, there is a difference also. It's these kind of realities of how a community, how privileged a community is, what is the socio-economic, what is the general political position of a community also affects and influences how the central government and how the state, it's not even necessarily about one particular party in the central government, but how the state will resolve a peace agreement with them. Case in point, I would want to talk about is how, especially in the case of Assam, where the NRC happened, the National Register of Citizens happened, that came out of the Assam Accord. ஸோ அசாமில் ஏற்பட்ட அந்த என்ஆர்சி விஷயத்தின் போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மாநில அரசு அதிகமாக அதை கையெடுத்து அதை முன்னெடுத்து செல்லாங்க. Because there was a 6-year-long agitation starting from 79 to 85, where you had like the entire state, more or less, especially the upper Assam, till about Guwahati, up in arms about illegal foreigners that have entered, like crores of illegal foreigners that have entered. And this whole stage was also set by many of the majoritarian civil society groups that were very, very active in the state, not to mention also with a little help, if not more, by the RSS. அவங்க சொன்னது வந்து அசாம்ல ஏற்கனவே 6 ஆண்டுகளுக்கு மேலாக அங்க உள்ள பெரும்பான்மை மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. வெளி மாநிலங்கள்ல இருந்து வந்தவங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் அந்நியர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. அதனால இந்த நேஷனல் சிட்டிசன்ஷிப் ரெஜிஸ்டர் வரணுங்கிறதுக்காக அந்த பெரும்பான்மை மக்கள் போராட்டமும் அங்க நடத்திட்டு தான் இருக்கு. அந்த பெரும்பான்மை மெஜாரிட்டேரியனிசத்தை தூண்டி விடுறதுல பின்னால RSS இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. Thank you. So a 6-year-long agitation, in that about 860 Assamese people were killed, who were killed in state violence. They were agitators, they were protesters, and they were killed in state violence, right? They are named, they are recalled, or they are remembered as martyrs. 6 வருஷமா இந்த கிளர்ச்சி நடந்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இதுல வந்து கிட்டத்தட்ட 600க்கு மேல கிளர்ச்சியாளர்கள் அந்த போராட்டத்தில் பங்கு பெற்றவங்க வந்து இறந்துருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்டேட் ஸ்பான்சர்ட் வயலன்ஸ் தான் அப்படின்ட்டு சொல்றாங்க. But during the same time, you also had the Delhi massacre in 84, where about at least almost 2,000 Muslims were killed. That massacre, however, is apparently not taken any responsibility for, no justice was done, and they're just seen as a casualty and a misstep on the part of the then Prime Minister Indira Gandhi. Okay. 84 நடந்த படுகொலையில இன்னும் நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டாங்க. ஆனா இதை வந்து ஒரு மசக்கர் அப்படின்ட்டு அங்கீகரிக்கவும் இல்லை, ஒரு படுகொலை அப்படின்ற சொல்லுக்குள்ள அது போகவே இல்லை. அப்போ வந்து இந்திரா காந்தி அவர்கள் பிரைம் மினிஸ்டராக இருந்தப்போ இது நடந்துச்சு. இதை வந்து அவங்க ஒரு மசக்கராகவே ரெகக்னைஸ் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. Yeah. So basically, you have this agitation. You have these many people who died, not just who were sacrificed, who were martyred, but people who also died actively in a massacre during what you call essentially your liberation movement, if you will. And as a result of it, you sign an accord with the state as well as the center, which gives you the weapons, gives you all the laws that help you govern what they call foreigners tribunals in Assam and detention centers in Assam. Through these foreigners tribunals and through these detention camps, as well as the border police that works in Assam, they can detect illegal foreigners
judge them and adjudicate them as illegal foreigners and throw them into detention camp until they are deported, but they are never deported. இந்த டிடென்ஷன் கேம்ப்ஸ் இந்த மாதிரி வெவ்வேறு கேம்புகளுக்கு பேர் வச்சு அரசு பண்ற விஷயம் வந்து எதுக்காக இருக்குன்னா அவங்க சொல்றது வந்து இவங்களை டீடைன் பண்றதுக்காக அப்படின்னு சொல்றாங்க. பட் உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது வேற ஒரு விஷயமா இருக்கு. அவங்க கடைசி வரைக்கும் அவங்க ரிப்போர்ட் பண்றதே இல்லை. இந்த கேம்ப்ஸ்ல என்ன நடக்குதுன்றது ஒரு கேள்விக்குறியா இருக்குன்னு சொல்றாங்க. The Bodos at the same time, around the same time, were also agitating. They had also participated in the Assam agitation. What did they get out of it? All they got was this territorial council, and they still haven't got their key demand that they want money directly from the center. So the Bodos, the other tribal basically, they also were doing, they were also having agitation around the same time. They did not get any of their demands. They only got on territorial council. போதும் சொல்லக்கூடிய பழங்குடி வகுப்பினர் அவங்களும் வந்து பல வருஷமா அரசியலில் இருந்து நேரடியாக நிதி வரணும் அந்த மாதிரி நிறைய வரிசையில் கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. அதுவும் நிறைவேற்றப்படலை. இவங்க இதுக்கு முன்னாடி பேசின கிளர்ச்சியாளர்கள் படுகொலை மாதிரி போடோ பழங்குடி மக்களுக்கும் அநீதி இழைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Okay. I'm really sorry to be bombarding you all with all these technicalities and very, very dense history of the Northeast. Some of it is important to recollect and recount only because a lot of things get missed in these historical books or in these historical essays. The main point that I was really trying to make is majoritarian demands have very, very serious consequences. Because of what the Assam Accord, that was a piece of document that was signed in 1985. In 2019, you have like thousands and thousands of people who are stateless, and many other thousands of people who do not know what is the future of their citizenship status in this country. So that is the thing that I'm trying to make a point about. நான் நார்த் ஈஸ்ட்டை பற்றி நிறையா தகவல்களை சொல்லி உங்களை பாம்பாட் பண்ணுற சுமைப்படுத்துறேன்னு நினைக்காதீங்க, அதை மன்னிக்கணும். ஏன் அப்படின்னா இங்கே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் அது போதுமான அளவுக்கு விவாதிக்கப்படலை. 2019 CANRC கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அங்கே உள்ள இளைஞர்கள் மக்களுக்கு அவங்க எதிர்காலம் என்னன்னே தெரியல, வாழ்க்கை எது நோக்கி போகுதுன்னு தெரியல, அந்த நிலத்தில் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலன்ற ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாட்டோட இந்த ஃபாசிஸ்ட் ஸ்டேட்டோட மெஜாரிட்டி டிமாண்ட்ஸ்க்கு நம்ம கொடுக்குற விலைகள் வந்து பெருசாக இருக்குது. அது வடகிழக்கில் இன்னும் தாங்கிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்கிறாங்க. I'll just end today with one small anecdote that I want to share from my reporting. I was in the US last year. I was doing some reporting on migrants who go from India, who've been going. There's been a surge of illegal migration, basically actually from India going to places like the United States, and they're crossing borders and things like that. And I'm sure you've all seen, or maybe some of you have seen the movie, the Shah Rukh Khan movie Donkey. So that explains quite a bit of it, how these dangerous routes are taken. I spoke to a man belonging to the Sikh community who came in the 80s, right after the Sikh massacre that happened in 84. For him, he said that Punjab as a place and the rest of India, because the Sikh massacre was also not only, in fact it was not even limited to Punjab, it was happening in other places, in other states. So he suddenly found that his own country was completely unsafe for him, and his parents also thought that Punjab as a state also was unsafe for him because of all the anti-insurgency பெண்கள் மீது வன்முறையா சுப் சுப் சுப், ஒரே மத்தி எழுகிறதா சுப் சுப் சுப், போராளிகள் கேள்வி கேட்டா சுப் சுப், மதத்தில் வெளியில் வந்து புகுத்துற கலவர அரசியல் கலவர சிறுகிற கேட்கல சிறுக்கி மனிதர்கள் மதவாதத்தில் மாய்ந்து மடிகிற நாட்டின் பெயரோ மதசார்பற்ற நாடுல பெருமா மாதர பகடையா, என் மாதர பகடையா இது வளர்ந்துதான் வன்முறை முகத்துல நாட்டுல
பார்லிமெண்ட் கேள்வி கேட்டா சுப் 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 பெண்கள் மீது வன்முறையா சுப் 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 ஊரை பத்தி எரிகிறதாம் சுப் 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 போராளிகள் கேள்வி கேட்டா சுப் கடவுள் தேடி கடலுக்குள்ள பிரதம மந்திரி சங்கி என்று பெருமை கொண்டு கொண்டு போடு நீ கடவுள் தேடி கடலுக்குள்ள பிரதம மந்திரி வன்முறைய வெடிக்க வச்சு வாக்கு சேகரி கடவுள்